இந்த இட்லி தோசை மாவு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம எவ்ளோ யூஸ் ஆகுதுன்னு இப்பதாங்க தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் இத நம்ம முகத்துக்கு ஒரு ஸ்க்ரப்பிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். 2, 3 மினிட்ஸ் வந்து நம்ம லைட்டா தேய்ச்சு விட்டோம்னா, நம்ம முகம் நல்லா பிரைட் ஆகும். இப்ப நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம வெள்ளி மோதிரம், இல்ல செம்பு எந்த மோதிரமா இருந்தா சரி, நம்ம கையிலேயே போட்டுக்கிறனால ரொம்ப அழுக்கா இருக்கும். இப்ப இந்த மாரி டைம்ல வந்து, இந்த மீதி இருக்கு பார்த்தீங்களா? வீடியோல இருக்கிற மாரி, அந்த மாவுல வந்து அந்த மோதிரத்த எடுத்துட்டு இந்த மாரி தேய்ச்சு விட்டுக்கலாம். ஒரு சில வெள்ளி மோதிரம் அதிகமா டிசைன் இருக்கும். அதுக்குள்ளலாம் வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து இந்த மாவ வச்சு அங்கேயும் இங்கேயும் அப்படியே தேய்ச்சு விட்டோம்னா, அதுக்குள்ள இருக்கிற அழுக்குலாம் வந்து வெளிய வந்துரும். அப்படியே கையில இருக்கும்போதே வந்து ரொம்ப நேரம் கிளீன் பண்ணிட்டேங்காட்டிக்கு, கொஞ்சம் லைட்டா ஒயிட்னஸா இருந்துச்சு. சரி இதவே நல்லா கிளீன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இவ்ளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நான் நெனச்சே பார்க்கலங்க. அது கூட சேர்த்து கடைசியா நான் லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். அது உங்களுக்கு காமிக்க முடியல. ஏன்னா வீடியோ எடுக்கல. சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.